ஹலோ மைடிய மக்களே. ஸோ இன்னைக்கு மாத்தளையோட வந்து செகண்ட் டே. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ்டன் வியூ பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் நமக்குன்னு எப்படி தான் டிசைனாக பிரச்சனை வருமோ தெரியல. முன்னு குட்டியாக சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. டே இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது? இப்போ இதெல்லாம் நான் எப்படி பாஸ் பண்ணி போக முடியும்? ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் போகும் ஏறுறதுக்கு? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் போகுமா? இதுதான் டிக்கெட். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நடந்து போகும்போது அது பூச்சியா பறவையா என்னென்னலாம் தெரியாது, ஆனால் இயற்கையாக அந்த சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும்போது அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. மாத்தலேண்டு வந்தால் கண்டிப்பாக ரிவர்ஸ்டன் பக்கம் வராமல் வந்து போயிடாதீங்க. பெட்ரோல் ஷெட் இல்லை, ஏடிஎம் மிஷின் இல்லை, என்கிட்ட இப்போ காசும் இல்லை. நம்மளோட வீடியோவுக்கு அன்பருக்கு ரீச் ஆகுது. உங்களுக்கு பிடிக்குமா? இதுவும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். பின்வாங்காமல் நம்ம நினச்சதை வந்து செய்வோம். வியூ எல்லாமே பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. இனிமேல் வந்து சேரையில் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ்டன் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம சேர எல்லைக்கு போகிறதுக்கு வெளிக்கிட்டாச்சு. ஸோ இப்போ டைம் சரியாக 11:53 ஆகுது. இனி ஃபுல்லாக ரக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அங்கிள் சொன்னார். அதோட வந்து இங்கே ரோட்டோட வியூ எல்லாமே சட்டப்படி இருக்கும், நீங்கள் போயிட்டு பாருங்கள், வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து சேரலுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து போகணும். மாத்திரைக்கு நீங்கள் வாரீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கவர் பண்ண வேண்டிய இடங்களில் ஒன்று தான் வந்து இந்த ரிவர்ஸ்டன். அதுலேயும் வந்து முக்கியமாக இந்த 3 பிளேஸ் இருக்குது. ரிவர்ஸ்டன் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் பிட்டவலை பார்த்தன, அதுக்கப்புறமா சேரையில். ஸோ இது 3மே வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட இங்கே வரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உண்டு. இங்கால நிறைய ஜானைகள் வந்து போகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் எனக்கு சொல்லி தான் அனுப்பினாங்க, நீங்கள் லேட் ஆகிச்சுன்னா இந்த ரோட்டால் வர வேணாம் அப்படின்ட்டு. என் கையில் இப்போ 290 ரூபா மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 290 ரூபாவில் வச்சு தான் இந்த 2 இடத்தையுமே வந்து பார்க்கணும். டிக்கெட் ப்ரைஸஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதும் தெரியாது. ஸோ பேங்கில் இருக்குது, இங்கால வந்து பேங்க் எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பெட்ரோல் ஓகே நம்பலாம். எப்படியுமே ரத்தோட போகிற வரைக்கும் பெட்ரோல் எனக்கு போதுமாக தான் இருக்கும். இந்த காசு தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து தெரியலை. சேரலுக்கு கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். இதில் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போனால் வந்து அந்த அதில் வந்து ஒரு கட்டுமாகி நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதையும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ அதில் வந்து ஆக்கள் நிற்கிறாங்க. ஸோ பயம் இல்லை. இதில் பாருங்கள், ஆரண்டு தான் ஓடிட்டுருக்குது. நல்ல கலராக இருக்குது. அதில் வந்து குளிச்சுட்ருக்காங்க. பெருசாக வந்து ஆல்பம் இல்லையா. ஸோ கவனமாக இருந்தால் சரிதான். அவங்களும் சேரையில் பார்த்துட்டு தான் வர்ற வழியில் இதில் குளிச்சுட்டு அப்படியே வந்து கொழம்பு போக போகிறாங்களா. தனியாக. ஸோ எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து தனியாக வந்தீங்கன்னு கேட்குறது தான். ஸோ இதில் தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இங்கேயே பேக்கை வச்சுட்டு போக சொன்னார். இல்லைன்னா வந்து பேக்கோட ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோட்டில் வந்து கீழே இறங்கி போகணுமா. ஸோ டிக்கெட் எவ்வளோ வருது தெரியுது. டிக்கெட் கேது 10. ஸோ இதில் வந்து டிக்கெட்டை ப்ரைஸ் போட்டிருக்காங்க 75 ரூபா, 40, ஃபாரினர்ஸுக்கு 930 ரூபா. இதுதான் டிக்கெட். ஐ திங்க் ரிவர்ஸ்டன் எல்லாத்துக்குமே ஒரே டிக்கெட் தான் நினைக்கிறேன். அங்கேயே பேக்கை வச்சுட்டு வாஷ்ரூம் இருந்துச்சு, வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த டிக்கெட் வந்து ரிவர்ஸ்டன்லேயுமே இந்த மாதிரி டிக்கெட் தான் தந்திருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஒரே ஆக்கள் தான் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இந்த டிக்கெட் எல்லாமே இஷ்யூ பண்ணுறாங்கன்னா. ஸோ இப்போ எல்லா இடத்துக்குமே வந்து ஒரே மாதிரி டிக்கெட் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லி வந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி ட்ராவலில் எனக்கு பயங்கரமாக நஷ்டம், அதை தாண்டி பயங்கர கஷ்டங்கள், பயங்கர தடங்கல்கள் எல்லாமே இருக்குது. என்ன செய்ய, அதில் அதையும் தாண்டி தான் எப்படியோ வீடியோ போடணும், அவ்வளோதான் மைண்டில் இருக்கிறது. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ வரும்போது கோப்ரோவில் வந்து அந்த வே எல்லாமே காட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் வே எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அப்போ அது ஃபுல்லாகவே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். பட் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அனபிள் டு வியூ அப்படின்னு சொல்லி வந்து வருது. ஸோ என்ன இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை.
சரி ஓகே, அதுலேயும் அப்செட் ஆகி என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா சரி இன்னும் பேக்கில் வந்து செல்ஃபி ஸ்டிக் எடுப்போம்னு பார்த்தா அது உடஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக எல்லாமே காலியாகுது. பட் எப்படி இருந்தாலும் வந்து சரி வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மைண்டை ஓகே பண்ணி எடுத்து போயிட்டுருக்கேன். போகிற வேயை பாருங்கள் எவ்வளோ பங்கமாக இருக்குன்னு. செம்மையாக தண்ணி பாஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வழியால் போகிறது, இதால் ஃபஸ்ட் போய் பார்ப்போம். இதுலேயும் ஒரு வழி இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இதால் போயிட்டு பார்ப்போம். ஸோ கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சத்தம் வந்து பலமாக கேட்குது. இதெல்லாம் இப்படியே வந்து நாங்கள் ஸோ இதுக்கு அப்படியே உள்ளேயும் போய் பார்க்கலாம். அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்ல வடிவாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்துட்டு அப்படியே வெளிக்கிட்டாச்சு. ஸோ அதில் வந்திருந்த அண்ணன்மாரும் வந்து நல்லா காய்ச்சி வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கழுத்துறையாம் என்னை வந்து ரிவர்ஸ் ஸ்டாண்ட் அதில் வச்சும் கண்டவங்க. அப்போ வந்து கதைக்க முடியலை அப்படின்னு. ஏன்னு கேளுங்களேன், இந்த கொண்டைக்காக எவ்வளோ காலமாக வளர்க்குறீங்க, என்ன போட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டுருந்தார். ஆனால் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இப்போ வந்து செம்மையாக பசிக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இங்கே கார்ட் பேமெண்ட் இருக்காது. ஸோ எப்படி சாப்பிட்றதுன்றது வந்து தெரியலை. பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடுவோம். இனிமேல் நம்ம வந்து பிட்டவளப்பத்தனுக்கு தான் போக போகிறோம். ஸோ போகிற வழியை வந்து நான் எகெயின் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுலேயாச்சும் அந்த வீடியோ வந்து மாட்டிச்சுன்னா நான் பிட்டவளப்பத்தனை என்ற அந்த வீடியோவில் வந்து நீங்கள் அந்த போகிற வேயை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய் பாய். நீங்கள் வந்து ஒரு தெரியாத கடையில் காசு கொடுக்காமல் சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ நான் சரியாக நம்மளுக்கு நேர சூரியன் இருக்குது. ஸோ எப்படி வீடியோ தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியலை. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் போல். நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். இதுலேயே பாருங்கள் எத்தனை பச்சையில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. வேறு மாதிரி ஐயோ. ஸோ இதுதான் வந்து பிட்டவளப்பத்தனை. ஸோ என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது.